என் பேர் வேல்முருகன். வல்லத்துலேருந்து வந்திருக்கேங்க. இது வந்து கஜா. சிறு வயதுலேருந்து நான் குதிரை மேலே ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு. அதனால் வந்து இன்றைக்கி தளபதியை பார்க்குறதுக்காக நாங்கள் 2 பேரும் இன்றைக்கி வந்து தளபதியை பார்க்க வந்திருக்கோம். நாங்கள் வல்லத்துலேருந்து வந்திருக்கோம். இப்போ தளபதி அவர்களை பார்த்துட்டோம். இப்போ தான் உள்ளே போயிருக்காங்க. நாங்கள் உள்ளே போய் இப்போ பார்க்க போகிறோம். அடுத்த சிஎம் வந்து தளபதி தான். எல்லோரும் எங்களை தற்குறி அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களெல்லாம் வந்து பெரிய சாபக்கேடு இந்த நாட்டுக்கு. எந்த விதமான வந்து ஒரு நல்லதும் செய்யாமல் இன்றைக்கி இவங்கெல்லாம் வந்து இவ்வளோ மோசமான இருக்கிற சூழ்நிலையில் எங்கள் எல்லாரையும் வந்து தற்குறின்னு சொல்கிறது ரொம்ப மனவேதனையை அளிக்குது. இவங்க தான் தற்குறி இல்லை, இவங்களாம் ரொம்ப தெளிவானவங்க தான். ஆனால் அவன் வந்து எப்படி கொள்ளை அடிக்கணும், எப்படி நாட்டை வந்து சுரண்டணுங்கிறதுல வந்து ரொம்ப வந்து உறுதுணையாக இருந்து எல்லாருக்கும் நல்லா செயல்படுறாங்க. அதில் வந்து எங்களுக்கெல்லாம் வந்து பெரிய மனவேதனை. தஞ்சாவூர் மக்கள் வந்து விவசாயத்தில் வந்து நாங்கள் ரொம்ப இப்போ பின்தங்கியிருக்கோம். எங்களுக்கு எந்த விதமான நல்லதும் செய்யலை. எத்தனையோ மினிஸ்டர்கள் எங்கள் ஊரில் இருக்காங்க. நல்லது கெட்டது எவ்வளோ வந்து இங்கே நடந்திருக்கு. ஆனால் யாருமே வந்து விவசாயிகளோட நலனை கருதி எந்த விதமானதும் பண்ணலை. எங்கள் தளபதி வந்து தான் எங்களுக்கு செய்யணும்னு இருந்திருக்கு. தளபதி எங்களுக்கு செய்வாருன்னு நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் ஜெயிப்போம். தாவேக்காவை வந்து இந்த எலெக்ஷனில் வந்து அதிக பெரும்பான்மை இடம் பெற்று எங்கள் தளபதி வந்து முதலமைச்சர் ஆக்காமல் நாங்கள் விட மாட்டோம். இதில் வந்து யார் என்ன விதமான இது சொன்னாலும் நாங்கள் வந்து ஒரே மனதாக எந்த விதமான இதில் வந்து குடும்ப பிரச்சனை அது இதுன்னு தளபதிக்கு பல இடைஞ்சலை கொடுத்து பார்க்குறாங்க. ஆனால் வந்து எந்த விதமான இடைஞ்சலை எப்படியெல்லாம் கொடுத்தாலும் எங்களுக்கு வந்து தளபதி மட்டும்தான். அவரை மட்டும்தான் நாங்கள் நம்பி இருக்கோம். எங்களை நம்பி அவர் வந்திருக்காரு. எத்தனையோ வந்து கோடிகளை விட்டுட்டு இன்றைக்கி இந்த வெயில்லையும் இப்படி வந்து நிற்கணுங்கிற அவசியமே இல்லை. இன்றைக்கி நம்ம சாதாரணமாக இருக்கிறவங்க கூட ஏசியில் போகணும், இன்றைக்கி வந்து காரில் போகணுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் தளபதி நமக்காக அந்த முட்டை வெயிலில் வந்து நின்றுக்கிட்டு நம்ம நல்லா இருக்கணும்